குட் ஈவினிங் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 76 அண்ட் டே 77 என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் வந்துட்டு 7 ஓ கிளாக்கு ஓவர் நைட் சோக் பண்ண பாதாமும் கிரேப்ஸும் வந்து சாப்பிட்ருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10 ஓ கிளாக்கு 2 தோசை, அது கூட வந்துட்டு 2 பாயில்டு எக்கு, சாம்பார் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு தோசை வந்து நார்மல் ரெகுலர் தோசை, அது கூட ஒரு ராகி தோசை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரேடியாக மில்லட்ஸ்க்கு சேஞ்ச் ஆக முடியல அப்படின்னா ஒரு நார்மல் தோசை எடுத்துகிட்டு அது கூட ஏதாவது ஒரு மில்லட்ஸ் தோசை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஓ கிளாக்கு 100 கிராம்ஸ் மாதுளப்பழம் வந்து சாப்பிட்ருந்தேன். லஞ்சுக்கு வந்து 3:30க்கு கொஞ்சமாக சாதம், தயிர், அது கூட வந்து பொட்டேட்டோ பொரியல், ஃபிஷ் ஃப்ரை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸ்கின் அலர்ஜி இருக்குது அப்படின்னா கர்ட் ஃபிஷ் காம்பினேஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ஃபிஷ் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அலர்ஜி இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டே 77 அன்னைக்கு ஓவர் நைட் சோக் பண்ண பாதாமும் கிரேப்ஸும் 8 ஓ கிளாக் வந்து எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 10 ஓ கிளாக் தான் வந்து சாப்பிட்ருந்தேன். பிளேட்டே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, என்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். 50 கிராம்ஸ் வந்து மாதுளப்பழம் வந்து எடுத்துருக்கிறேன். 2 சக்கரவள்ளி கிழங்கு சின்ன பீஸாக வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு ஹோல் எக், ஒரு எக் ஒயிட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொய்யாப்பழம், அது கூட வந்து 75 கிராம் பச்சை பயிர் வந்து வேக வச்சு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, அப்புறம் உங்களோட வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து 3:30க்கு வந்து 2 பீஸ் ஃபிஷ் ஃப்ரை, 2 பீஸ் மாம்பழம் வந்து எடுத்துருக்கிறேன். பீர்க்கங்காய் கூட்டு, அது கூட 75 கிராம் சாதம் வந்து எடுத்துருக்கிறேன். இதுதான் அன்னையோட லாஸ்ட் மீல். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.